it's your tech friend and welcome to Tech Fear Tablet. In this tablet, we are going to have a concept of how to interface your gas sensor with your Arduino. So the gas sensor it's a type of metal oxide semiconductor. இதோட பர்பஸ் எனக்கு என்ன அப்படின்னா ஒரு ஏரில் சம் presence of gas இருக்கான்னு ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். இந்த கேஸுங்கிறது it can be LPG, propane or methane, hydrogen, alcohol or smoke or carbon monoxide. இதில் என்ன கேஸ் இருந்தாலும் it can be predicted with this type of sensor. அப்போ எனக்கு ஒரு ஏரில் எவ்வளோ ரேஞ்ச் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேல்யூ டிஃபர் ஆகும். அந்த வேல்யூ வச்சு ஐம் கோயிங் டு ப்ரிடிக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேஸ். நம்ம என்ன கேரி பண்ண போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டுட்டோரியலில் ஒரு வீட்டில் எனக்கு வந்து ஒரு கேஸ் எனக்கு லீக் ஆகுது அப்படின்னா, ஒன்று நீங்கள் அதை ஓப்பன் பண்ணியிருக்கலாம், இல்லை மேபி எனக்கு வந்து டியூப் கூட கட் ஆகிருக்கலாம். ஸோ அப்போது ஜஸ்ட் அலாரம் அடிக்கிறது எனக்கு வேஸ்ட்டு. அப்போ நான் என்ன கேரி பண்ண போகிறேன் அப்படின்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் செர்வோ மோட்டார் ஐ எம் கோயிங் டு அட்டாச் தட் செர்வோ மோட்டார் டுவர்ட்ஸ் அ நாப். அந்த சிலிண்டர் இருக்குல்ல, அந்த நாபை நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ எப்போ எனக்கு கேஸ் லீக் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நாப் அந்த செர்வோ மோட்டர் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த செர்வோ மோட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் கோயிங் டு ரன் வித் ஹெல்ப் ஆஃப் ஏ ஆங்கிள். நான் உங்கள் டிசி மோட்டார் இல்லை ஸ்டெப்பர் மோட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி கேரி ஆகும். பட் செர்வோ மோட்டர் ஒர்க் ஆன் ஆங்கிள். நீங்கள் ஒரு 180 டிகிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 180 டிகிரிக்கு மட்டும் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஓப்பனிங் க்ளோசிங் அந்த மாதிரி கேரி பண்ணுறதுக்கு இட் வில் பி குட் எனஃப் டு ஹாவ் அ செர்வோ மோட்டார். உங்கள் ரோபோட்டிக்ஸில் ஆர்ம் மூவ்மெண்ட்டு, லெக் மூவ்மெண்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா உங்களோட செர்வோ மோட்டார். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் டுட்டோரியல். அண்ட் வி கேன் ஓப்பன் அவர் Arduino IDE. ஸோ இந்த கேஸ் சென்சார் பொறுத்தளவு இந்த கேஸ் சென்சார் எனக்கு 2 பின் இருக்கும், டிஜிட்டல் இருக்கும், அனலாக் இருக்கும். நீங்கள் டிஜிட்டல் அனலாக் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியல் நம்ம என்ன கேரி பண்ண போகிறோம்னா, என் கேஸ் சென்சாரை நான் அனலாகில் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட் லைன். இதில் வந்து நான் வந்து என்னோடய கேஸ் சென்சார் A0ங்கிற அனலாக் பின்னில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த A0 கேஸ் பின் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு வந்து உங்கள் செர்வோ மோட்டருக்கு ஹெடர் ஃபைலு. இந்த செர்வோ மோட்டருக்கு நான் மை செர்வோ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த செர்வோக்கு நீங்கள் எந்த லைப்ரரியும் நீங்கள் இம்போர்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா டிஃபால்ட்டாகவே நீங்கள் Arduino இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த செர்வோட லைப்ரரி டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ண அவசியம் கிடையாது. அண்ட் இது வந்து என்னோடய கேஸ் சென்சார்லேருந்து என்ன வேல்யூ இப்போ ரீச் ஆகுங்கிறது ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேல்யூன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் செட்டப்பில் இது உன்னோட சீரியல் பிகின். அண்ட் இந்த 13 அப்படிங்கிறது நான் அலாரம் ப்ளோ பண்ணுறதுக்குரிய பின்னு. அண்ட் இது வந்து என்னோட செர்வோ மோட்டரை என்னோட Arduino போர்டில் எந்த பின்னில் அட்டாச் பண்ணிங்கன்னு கொடுத்துருக்கேன். இங்கே நான் 3 கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த 4, 5 எந்த பின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லூப்பில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே என்னோடய அனலாக் வேல்யூ நான் ரீட் பண்ணுறேன். என்னோட கேஸ் சென்சார்லேருந்து எனக்கு என்ன அனலாக் வேல்யூ வருதுன்னு ரீட் பண்ணிவிட்டு அதை வேல்யூங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட சீரியலில் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எப்போ எனக்கு வேல்யூ கிரேட்டர் தென் 100 வருதோ பை டிஃபால்ட்டாக எனக்கு வந்து நீங்கள் கேஸ் எனக்கு வந்து லீக் ஆகாம இருந்தாலும் ஒரு 50 ரேஞ்சுக்குள்ளே எனக்கு வந்து ப்ரிடிக்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஏரில் உங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் 50 கிட்டே ரீச் ஆகும். எப்போ எனக்கு கேஸ் ப்ரிடிக்ட் ஆகுதோ அப்போ ரேஞ்ச் வந்து எனக்கு வந்து அபோவ் 100 ரீச் ஆகும். ஸோ எப்போ எனக்கு அபோவ் 100 எனக்கு ரீச் ஆகணும்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட செர்வோ ரைட்டும் கொடுத்துட்டு 220 கொடுத்துருக்கேன். இது 220 அப்படிங்கிறது உங்கள் டிகிரி. நீங்கள் 0லேருந்து 360 வரை எந்த டிகிரியும் கொடுக்கலாம். ஸோ இப்போ 90 கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். 220 அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். இப்போ நான் 220 கொடுத்துருக்கேன். இந்த செர்வோ மோட்டர் எங்கே அட்டாச் பண்ணியிருப்போம்னா உங்களோட சிலிண்டரோட நாபில் அட்டாச் பண்ணியிருப்போம். அந்த நாப் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக 220 டிகிரி எனக்கு ரொட்டேட் பண்ணி உங்கள் நாபை க்ளோஸ் பண்ணும் எப்போ உங்களுக்கு வந்து கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண உடனே. அதே மாதிரி க்ளோஸ் பண்ண உடனே எனக்கு அலாரம் ப்ளோ பண்ணுறதுக்காக என்னோட 13 என்ன பண்ணியிருக்கேன்னா ஹை பண்ணியிருக்கேன். ஸோ ஹை பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் அலாரமை நான் லோ பண்ணிட்டேன். ஸோ திஸ் திங் அபவுட் திஸ் கோடிங். And these are the components we are going to have in this tutorial. And first thing Arduino Mega. நீங்கள் Arduino Mega தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. Arduino UNO போய்க்கலாம். பட் எனக்கு வந்து இதில் உங்கள் செர்வோ மோட்டர் அண்ட் தென் உங்கள் சென்சார் யூஸ் பண்ணாலும் எனக்கு 2 5 வோல்ட் தேவைப்படுது. அதனால் மெகா போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூனோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிரெட் போர்டு யூஸ் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் போர்டு யூஸ் பண்ணி எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதை ரெஃபர் பண்ணிட்டு யூ கேன் கோ ஃபார் UNO. அண்ட் தென் இது என்னோடய கேஸ் சென்சார் MQ2. இந்த கேஸ் சென்சார் யூஸ் பண்ணி தான் we are going to predict presence of gas in air. இதில் மொத்தம் உங்களுக்கு 4 பின் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 4 பின் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் VCC கிரவுண்டு அண்ட் தென் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பின் இருக்கும். ஒன்று வந்து அனலாக் பின், இன்னொன்று வந்து டிஜிட்டல் பின். நீங்கள் 2ல் ஏதாவது ஒரு பின் தான் யூஸ் பண்ணணும். இந்த டுட்டோரியல் நம்ம என்ன கேரி பண்ண போகிறோம்னா இந்த அனலாக் பின்னை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் உங்களோட செர்வோ மோட்டார். ஸோ இந்த செர்வோ மோட்டார் பர்பஸ் எனக்கு என்ன அப்படின்னா உங்கள் ஆங்கிள் வைஸாக ரொட்டேட் ஆகும். அண்ட் தென் உங்களோட அலாரம் அண்ட் என்னோடய கேஸ் லீக்கேஜ் எனக்கு கேரி பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு லைட்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது உங்களோட கேபிள் டு கனெக்ட் யுவர் Arduino டுவர்ட்ஸ் யுவர் சிஸ்டம். இதில் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணால் உங்களோட கேஸ் சென்சாரில் நான் ஒரு 3 மேல் டு ஃபீமேல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மேல் ஃபீமேல் எடுத்துகிட்டு
ஸோ ரெண்டு உங்களோட விசிசி கிரவுண்டில் கொடுத்துட்டேன். இன்னொன்று வந்து டிஜிட்டல் அனலாகு. இப்போ என்னோடய கோடிங்கில் அனலாக் யூஸ் பண்ணனால நான் அனலாகில் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு இல்லை ஃபஸ்ட் திங் உங்களோட அனலாக் பின் எடுத்துக்கிறேன். ஸோ அனலாக் பின் எடுத்துகிட்டு உங்கள் Arduino போர்டில் இருக்கிற A0 கொடுக்குறேன். ஸோ A0 அண்ட் தென் உங்களோட செகண்ட் உங்களோட கிரவுண்டு. ஸோ உங்கள் கிரவுண்டு எடுத்து உங்கள் Arduino போர்டில் இருக்கிற கிரவுண்டில் கொடுத்துருங்க. அண்ட் தென் உங்களோட விசிசி, ஸோ உங்களோட 5 வோல்டேஜ். ஸோ இதுதான் உங்களோட கேஸ் சென்சார் கனெக்டிவிட்டி டுவர்ட்ஸ் யுவர் Arduino. அண்ட் தென் உங்களோட செர்வோ மோட்டார். ஸோ செர்வோ மோட்டார் அட்டாச் பண்ணுறதுக்கு நீங்கள் 3 மேல் டு ஃபீமேல் எடுத்து 3 மேல் டு மேல் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ஸோ உங்கள் செர்வோ மோடில் அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை உங்கள் Arduino போர்டில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் மொத்தம் உங்களுக்கு 3 கலர் ஆஃப் வயர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதில் பிளாக் அப்படிங்கிறது கிரவுண்டு, ரெட் அப்படிங்கிறது உங்கள் விசிசி, தட் மீன்ஸ் 5 வோல்டேஜை கொடுப்பீங்க. பிளாக் வந்து கிரவுண்டில் கொடுத்துருவீங்க. இந்த ஒயிட் அப்படிங்கிறது தான் உங்களோட டேட்டா. எனக்கு வந்து அங்கே நம்ம அட்டாச்சில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ உங்கள் கோடிங் நம்ம 3ல் கொடுத்துருப்போம். ஓகே, அந்த 3ல் என்ன பண்ண போகிற இந்த ஒயிட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று உங்களோட பிளாக்கு. ஸோ பிளாக் உங்களோட கிரவுண்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்து உங்கள் கிரவுண்டில் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ரெட் வயர், ரெட்டு எதுக்கு அப்படின்னா உங்களோட வோல்டேஜ். ஸோ உங்கள் வோல்டேஜ் எடுத்து 5 வோல்டேஜ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட் உங்களோட டேட்டா ஒயிட்டு. ஸோ உங்கள் டேட்டாவை எடுத்து இப்போ நான் இங்கே கோடிங்கில் வந்து 3 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணிடுங்க, உங்கள் 3ல் உங்கள் செர்வோ மோட்டார் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் திங் அபவுட் யுவர் செர்வோ மோட்டார். அண்ட் லாஸ்ட் திங் உங்களோட அலாரம் செட் பண்ண போகிறோம். இந்த அலாரம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் 2 இருக்கும். உங்களுக்கு வந்து ரெட்டு, இன்னும் பிளாக். ரெட்டு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ், பிளாக் வந்து உங்களுக்கு நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட அங்கே என்ன டிக்ளேர் பண்ணுங்கிற பின்னில் நான் இங்கே என்ன டிக்ளேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 13ல். ஸோ 8, 9, 10, 11, 12, 13ல் கொடுக்க போகிறேன். அது பக்கத்துலேயே உங்களுக்கு கிரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த கிரவுண்டில் உங்கள் நெகட்டிவ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் அ கனெக்டிவிட்டி. And this is the connectivity of having a servo motor and sensor and your alarm. And now I am going to upload my coding towards my Arduino. So உங்கள் போர்ட்டை இப்போ கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பவர் சப்ளை கிடச்சிரும். First I am going to compile my code. So done compiling. உங்கள் டூல்ஸில் போய் உங்கள் போர்டெல்லாம் கரெக்டாக இது இன்டிமேட் ஆகிருக்கா பார்த்துக்கும். போர்ட்டில் உங்கள் Arduino செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கோடிங் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் Arduino போர்டு அப்லோட் ஆயிரும். இதில் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக உங்கள் செர்வோ மோட்டர் ரொட்டேட் ஆகுங்க நீங்கள் வியூ பண்ணுறதுக்காக நான் இங்கே ஸ்டிக்கர் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்படின்னா உங்கள் ரொட்டேஷன் ஆகுதுங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்காக ஃபார் ஜஸ்ட் டெமோ. அண்ட் இப்போ என்னோடய சீரியல் மானிட்டர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணோன்னே இப்போ எனக்கு ஏரில் எவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆஃப் கேஸ் இருக்குங்கிறது எனக்கு இன்டிமேட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய கேஸ் சென்சாரில் என்னோடய லைட்டரை யூஸ் பண்ணி இதில் நான் கேஸை லீக் பண்ண போகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேஸ் லீக் ஆகிறப்ப உங்களுக்கு வேல்யூ எனக்கு ரேஞ்ச் கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ ரேஞ்ச் கூடுறப்ப எப்போ எனக்கு வந்து வேல்யூ வந்து அபோவ் 100 ரீச் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும் உங்களுக்கு உங்கள் செர்வோ மட்டும் 220 டிகிரி எனக்கு ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனால் எனக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் உங்கள் அலாரம் வந்து ப்ளோ பண்ணும். இதுதான் நம்ம இப்போ கேரி பண்ண போகிறோம். அண்ட் இப்போது உங்களோட கேஸ் இங்கே நான் லீக் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக் உங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ 100 மேலே எப்போ ரீச் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செர்வோ மட்டும் ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்கள் அலாரமும் எனக்கு ப்ளோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ உங்களோட கோடிங்கை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மல் 0 பொசிஷன் வந்துருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் திங் அபவுட் டியூட்டோரியல். இதோட ஃபுல் கோடிங் டிஸ்கிரிப்ஷன் கோடிங் எல்லாமே உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஹேவ் எ லிங்க் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் டியூட்டோரியல். Concept about how to interface your gas sensor with your Arduino. இந்த கேஸ் சென்சார் யூஸ் பண்ணி உங்கள் லீக்கேஜ் எனக்கு எப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறேனோ உங்கள் சிலிண்டருக்கு நாபை நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. சேம் உங்கள் செர்வோ மோட்டரை உங்கள் டோர்லேயோ இல்லை விண்டோலையோ செட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ கேஸ் எனக்கு லீக் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டோரையோ உங்கள் விண்டோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ண வைக்கிறீங்க. தட் கேன் பி டன் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் செர்வோ மோட்டார்.
அண்ட் உங்களுக்கோ இல்லை உங்கள் ஓனருக்கோ எனக்கு எஸ்எம்எஸோ இல்லை காலிங் இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஹேவ் அ ஜிஎஸ்எம். எப்படி ஜிஎஸ்எம் லிங்க் பண்ணுறது நம்ம பாஸ்ட்லேயே பார்த்துருப்போம். யூ கேன் ஹேவ் இட் அண்ட் யூ கேன் ஹேவ் அ பெட்டர் கான்செப்ட். And your next tutorial we are going to have a concept of towards agriculture. ஸோ ஒரு அக்ரிகல்ச்சரில் இரிகேஷன் பண்ணுறப்ப என்னோட வாட்டர் எனக்கு வந்து லேண்டில் ஃப்ளோ பண்ணிட்டு இருக்கப்ப எப்போ அந்த லெவல் எனக்கு ரீச் ஆகுதோ, உங்கள் வாட்டரோட லெவல் ரீச் ஆகுதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் கோயிங் டு ஸ்டாப் யுவர் கம்ப்ரஸர். எப்போ ட்ரை ஆகுதோ we are going to on the compressor. That's the thing we are going to have in a next tutorial. And இந்த எல்லா tutorial முடிஞ்ச கருத்து we are going to open a link for quiz. இந்த quiz நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா if you get above 60%, you can get a e-certificate from our channel and go for it and learn all our tutorial. And share this tablet to all your friends and start your tutorial and Arduino tutorial from this second. If you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I meet in the next tablet and will buy from my tech friend. Thank you.